ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் பெண்களின் பங்கு என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு கண்டிப்பாக பெண்கள் காரணமாக இருப்பார்கள். அதே மாதிரி அவனுடைய தாழ்வுக்கும் கண்டிப்பாக பெண்கள் காரணமாக இருப்பாங்க. அவங்களுடைய தாயார் காரணமாக இருப்பாங்க, மனைவி காரணமாக இருப்பாங்க. அப்போ உயர்வுக்கும் தாழ்வுக்கும் தாயோ மனைவியோ கண்டிப்பாக என்ன செய்வாங்க, காரணமாக இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் என்பவர்கள் பெரிய சக்தி உள்ளவர்கள். அதாவது எந்த அளவுக்கு பெண்களை இஸ்லாம் சக்தி அப்படின்னு சொல்லும்னு சொன்னால், அவங்கள மாதிரி நல்ல சக்தியே இல்லை, அதே மாதிரி அவர்களை போன்ற தீய சக்தியும் இல்லை. புரிஞ்சா? நல்ல சக்திக்கு உச்சகட்ட பெண்கள், தீய சக்திக்கு உச்சகட்ட யாரு தான்? பெண்கள் தான். ஒன்றுமில்லை, சொர்க்கம் என்ற வார்த்தை இருக்கு பத்தியலா, இந்த சொர்க்கம் என்பதும் பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது பெண்பாலாக பயன்படுத்துகிற சொர்க்கத்தை ஜன்னத்துன் என்று பேசுகிறான். ஜன்னத்துனா என்ன? சொர்க்கம். சொர்க்கம் என்பது பெண்பால், சொர்க்கம் என்பது ஜன்னத் என்பது பெண்பால். நரகமும் பெண்கள் தான். நரகத்துக்கு அரபில ஜஹன்னம் அல்லது நார். புரிஞ்சா? ஜஹன்னம் என்று சொன்னாலும் நார் என்று சொன்னாலும் அது பெண்பால தான் பயன்படுத்துவாங்க. அப்ப சொர்க்கமும் பெண்கள் தான், நரகமும் பெண்கள் தான். மட்டுமல்லாமல் நம்ம பெரிய நிஅமத்து, இவர் பெரிய நிஅமத்து என்று சொல்லுகிறோமா இல்லையா? இந்த நிஅமத்து என்ற வார்த்தை பெண்பால். புரிஞ்சா? அப்ப நிஅமத்து என்பதும் பெண்பால், லஅனத்து என்பதும் பெண்பால். புரிஞ்சா? அதே மாதிரி பார்த்தீங்களாக்க பரக்கத்து என்று சொல்லுகிறோமா இல்லையா? பரக்கத்து என்பதும் பெண்பால். ஹசாரா, பரக்கத்துக்கு எதிர்மறை ஹசாரா. ஹசாரா என்று சொன்னால் நஷ்டம் என்று பொருள். அப்ப பரக்கத்தும் பெண்பாலே, நஷ்டமும் என்ன? பெண்பாலே. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவனை நஷ்டவாளியாக ஆக்குவதும் பெண்கள் தான், லாபகரமாக ஆக்குவது யாரா இருப்பாங்க? பெண்கள் பின்னணி காரணமா இருப்பாங்க. அதனால தான் நீங்க அரபி வரலாறு கிராமரை படிச்சு பார்த்தீங்களாக்க, எதெல்லாம் ரொம்ப நல்லது செய்யுமோ அதை பெண்பாலா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டது செய்யுமோ அதை என்ன செய்வாங்க? பெண்பாலா பயன்படுத்துவாங்க. உதாரணமா நீங்க பார்த்தீங்களாக்க, அருளுன், அரபியில் பூமிக்கு அருளுன் என்று சொல்லுவார்கள். அருளுன் என்று சொன்னால் பூமி என்று பொருள்.
இந்த பூமி அரபில ஆண்பாலா பெண்பாலான்னு சொன்னா எதா பயன்படுத்துவாங்க? பெண்பாலா தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா பூமியில நிறைய மக்கள் வாழ்றாங்கல்ல, வசிக்கிறாங்கல்ல, மரங்கள் செடிகள் புற்பூண்டுகள் நிறைய மக்களுக்கு இந்த பூமி நிறைய உதவி செய்து பத்தியலா. அதனால பூமியை அரபில பெண்பாலா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சூரியன் இருக்கு பத்தியலா, சூரியனால நிறைய உதவிகள் கிடைக்குது பாருங்க, அதை என்ன செய்வாங்க? பெண்பாலா பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த பூமி சூரியன் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரணத்தால பெண்பாலா சொல்றாங்களா. அதே மாதிரி பாத்தீங்களாக்கு விஷ ஜந்துகள் எல்லாத்தையும் பெண்பாலா சொல்லுவாங்க. அகரபுன் என்று சொன்னால் தேல், விஷ ஜந்து என்று பொருள். பொதுவா அரபில ஆண்பால் பெண்பால் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையுடைய கடைசியை பார்க்கணும். அந்த வார்த்தையுடைய கடைசியில வந்து இந்த குண்டு தாங்கிறாங்கல்ல, இந்த குண்டுத்தான் சொல்றாங்க பத்தியலா, இந்த குண்டுத்தா அந்த வார்த்தையுடைய கடைசியில வந்துச்சாக்க அந்த வார்த்தை பெண்பால். குண்டுத்தா வரவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை ஆண்பால். இப்படித்தான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆனால் சில வார்த்தையில குண்டுத்தாவே வராது, ஆனாலும் பெண்பாலா பயன்படுத்துவாங்க. அது காரணம் ஒன்னும் அது ரொம்ப நல்லது செய்யும் அல்லது ரொம்ப கெட்டது செய்யும். அகரபுன் என்று சொன்னால் தேல் விஷ ஜந்து என்று பொருள். கடைசியில குண்டுத்தா வருது இல்ல, ஆனா என்ன சொல்லுவாங்க? பெண்பாலா பயன்படுத்துவாங்க. ஏன்? உள்ளுக்குள்ள விஷம் இருக்குல்ல, அதனால என்னது? பெண்பாலு அப்படிங்குவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ரொம்ப நல்லவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தையும் பெண்களாகத்தான் பேசுகிறான். ரொம்ப கெட்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக யார் அல்லாஹ் பேசுறான்? பெண்களை தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 11, 12 ஆகிய 2 வசனங்களில் ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு 2 பெண்களை உதாரணமாக பேசுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ இம்ராஅத ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்களுக்கு யார் இலக்கணம், யார் முன்மாதிரி என்று சொன்னால் 2 பெண்கள். முதல் பெண் யாரு? ஃபிர்அவுனுடைய மனைவி. இரண்டாவது பெண் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈமானுக்கு முன்னோடி, ஈமானுக்கு இலக்கணம் யார் என்று சொன்னால் ஆண்கள் அல்லாஹ் சொல்லல. இதோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இதோ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஈமானுக்கு முன்னோடிகளாக அல்லாஹ் ஆண்களை சொல்லாமல் யார சொல்றான்? பெண்களை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த 2 பெண்கள், முதல் பெண் வந்து ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க ஈமான் கொண்டாங்க. அதனால ஃபிரௌனால் பாடுபடுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இமாம் இப்னு கதீர் அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. அவர் ஆசியா அம்மா அவர்கள், அவருடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டனால அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, கைகளை காலுகளை கட்டி கடும் வெயில் போட்டு, மனைவின்னு கூட பார்க்காம என்ன செய்வான்? கடும் வெயிலில் போடுவான். கடும் வெயிலில் போட்டு அந்த மனைவி என்ன செஞ்சான்? ஃபிரௌனே சித்திரவதை செய்தான். அப்படி சித்திரவதை செய்கிற போது அவங்க நினைச்சிருந்தா அந்த பங்களா, அந்த ஆடம்பரம், அதுல வந்து நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால அவங்க சித்திரவதையை அனுபவிச்சு அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இது நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். எதை நினைத்து பாருங்கள்? காலத் அவங்க துவா செஞ்சாங்கல்ல, ஃபிரௌனுடைய மனைவி துவா செஞ்சாங்கல்ல, அதை நினைச்சு பாருங்க, நீங்களும் துவா செய்யுங்க. அப்படி அவங்க என்ன துவா செஞ்சாங்க? ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வே எனக்காக உன்னிடத்திலே சொர்க்கத்திலே எதை கட்டுவாயாக? ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌன் அவனுடைய அநியாயங்கள் அக்கிரமங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அவங்க துவா செஞ்சதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப நல்லவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக ஒரு பெண்ணு இங்க வந்து ஃபிரௌனுடைய மனைவி அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களாக்க, வ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபகனா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானிதீன் என்று பேசுகிறான். மரியம் யாரு? இம்ரானுடைய மகள் அப்படிங்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா,
தன்னுடைய கருப்பை பாதுகாத்து கொண்டார்கள். மட்டுமல்லாமல் வசத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா, தன்னுடைய ரப்பின் வார்த்தைகளை, ரப்பின் கட்டளைகளை, ரப்பின் வேதங்களை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். வகுதுபிஹி, அது மாதிரி வேதங்களை உண்மைப்படுத்தது மாத்திரமல்லாமல் வகானதி மினல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நல்லவங்களுக்கு உதாரணமும் 2 பெண்கள் சொல்றானா இல்லையா? அது மாதிரி கெட்டவங்களுக்கு யாரது உதாரணம்? 2 பெண்கள் தான். அதே சூரத்து தஹரீம் 66வது சூரா மேல 10வது ஆயத்தை பாருங்களேன், 2 பெண்கள் தான். எந்த 2 பெண்கள்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத், காவிர்களுக்கும் அநியாயத்திற்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் 2 பெண்கள் உதாரணம். ஒன்னாவது இம்ராஅத நூஹின், நூஹுடைய மனைவி. இரண்டாவது யாரு? லூத்துடைய மனைவி என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நல்லதுக்கும் பெண்கள் தான் காரணம், நல்லவர்களுக்கு பெண்கள் காரணமா இருப்பாங்க. கெட்டதுக்கு யார் தான் காரணம்? பெண்கள் தான் காரணமா இருப்பாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. முதல்ல இஸ்லாமிய வளர்ச்சி விஷயத்துல பெண்கள் பங்கு கொண்டாங்கல்ல, அந்த வரலாறை சொல்லிவிட்டு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய வீழ்ச்சிக்கு என்னென்ன பெண்கள்லாம் காரணமா இருந்தாங்க, பல சமூகங்கள் அழிக்கப்பட்டனவே, அல்லாஹ்வுடைய அதாபு ஒட்டுமொத்தமாக பல சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணமா இருக்கிறாங்க? பெண்கள் தான் காரணமா இருந்தாங்க. பெண்கள்னால தான் பல்வேறு சமூகத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். உதாரணமாக நீங்கள் சமூது கூட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சமூது கூட்டம் அழிக்கப்பட்டது யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். நிறைய கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குறதுக்கு பெண்கள் காரணமா இருந்தாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதல்ல ஆக்கப்பூர்வமான வேலைகளை பெண்கள் செஞ்சாங்கல்ல, அதுல சில பெண்களை நான் ஞாபகமூட்டணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தாலே இவங்களை சொல்லாம இருக்க முடியாது பத்தியலா. அதனால நான் முதல் பெண்ணாக சொல்லிடுறேன், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அவங்களுக்கு நிகரான பங்கு வேற எந்த பெண்களும் செய்யவில்லை என்று சொல்லும் அளவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபி என்று அறிமுகப்படுத்துவதற்கு யார் காரணமா இருந்தாங்க? ஹதீஜா நாயகி தான் காரணமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, முதல் வஹி வந்துருச்சு, பயந்துகிட்டு ஜம்மீலூனி அப்படிங்கிறாங்க, நான் மூத்தா பெறுவனும் அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்றாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்தல, அழகா சொல்லுவாங்க, வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய காரணத்தால், உறவை நீங்கள் பேணி வாழக்கூடிய காரணத்தால், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காரணத்தால், விருந்தாளிகளை மதித்து விருந்தாளிகளை விருந்தோம்பல் செய்யக்கூடிய காரணத்தால உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு இந்த தைரியத்தை சொல்லி, உறுதியை சொல்லி வரக்கா பின் நௌஃபல்ட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்தவர் ஜிப்ரீல், வந்தது வஹி, நீங்க நபி அப்படின்னு வரக்கா பின் நௌஃபல் ரசூலுல்லாஹ் பார்த்து நபின்னு சொன்னாங்கல்ல. இப்ப நபின்னு சொல்றதுக்கு காரணமா இருந்து அழைச்சிக்கிட்டு போனாங்கல்ல, யார் தான்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்த ஒரு முக்கியமான பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் நம்ம எல்லாம் எவ்வளவு பேருக்கு சலாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்குலாம் சலாம் சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க பல பெண்களுக்கு மலக்குமார்கள் சலாம் சொன்னாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகிக்கு யாரே சலாம் சொன்னது? மலக்குமார்கள் சலாம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு சலாம் சொன்னாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியாருக்கு சலாம் சொன்னான் என்று சொன்னால் யாருக்கு? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ்வே சலாம் சொன்னான் என்ற அளவுக்கு சிலாஹித் ஹதீஸில் வருகிறது. அப்ப இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முதல் பங்கு வகித்த முக்கியமான பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளும் நம்முடைய பெண்கள் என்ன செய்யணும்? ஹதீஜா நாயகியுடைய வாழ்க்கையை படிக்கணும், வரலாறுகளை படிக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி நம்மள என்ன செய்யணும்? வாழணும். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 176வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபகுசுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன்.
நபியே நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள். ஏன் வரலாறுகளை சொல்லுங்கள்? லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் பாடம் படிப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக, அந்த நல்லோர்களை பின்பற்றுவதற்காக நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை, குறிப்பாக என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, நீங்கள் நிறைய வரலாறுகளை படிக்கணும். ஆண்களும் படிச்சு பெண்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரிலாம் ஹதீஜா நாயகி எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய முதல் பெண்மணி. இரண்டாவது பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஆயிஷா அவங்களுடைய கல்வி இருக்கு பாருங்க, மாஷா அல்லாஹ். இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் ஹதீசுகள் பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு யார் காரணமா இருந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு கல்விமானாக ஆயிஷா நாயகி இருந்தாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் மார்க்கத்துடைய ஃபத்வாவை யார்கிட்ட கேட்பாங்க? ஆயிஷா நாயிட்ட ஃபத்வா கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்க வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? ஆயிஷா நாயகியுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன நான் என்று சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை என்ன? வ அபூபக்கர், அன வ அபூபக்கர், அல்லது அன வ அபூபக்கர் வ உமர் அப்படிங்குவாங்க. அப்ப இந்த அளவுக்கு 23 வருஷமாக கூட நெருக்கமாக இருந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய சக்கராத் நேரம் வருகிறது. ஒரு திங்கக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப முடியல, சக்கராத் வருகிறது. அவங்களே நினைச்சாங்க, ஆசைப்பட்டாங்க, இந்த திங்கக்கிழமை நான் வஃபாத் ஆயிரணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் இன்னைக்கு மௌத்தா போனாங்க, திங்கக்கிழமை தான் மௌத்தா போனாங்க. அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப முடியல, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மௌத்தா போயிருவேன் நினைக்கிறேன். திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்கல்ல திங்கக்கிழமை, அன்னைக்கு நானும் மௌத்தா போக ஆசைப்படுறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவை பார்க்கறதுக்காக அந்த சக்கராத் நேரத்தில் போறாங்க. போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரண படுக்கையில் சக்கராத்தில் இருப்பாங்க. மகள் ஆயிஷாவை பார்ப்பாங்க. ஆயிஷா நாயை பார்த்தோனையே அந்த நேரத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மார்க்க சந்தேகம். சக்கராத்தில் மார்க்க சந்தேகத்தை யார்கிட்ட கேட்குறாங்க? மகள் ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க. கேட்டாங்க, யா ஆயிஷா கம் கஃபன்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை எத்தனை ஆடைகளால் நீங்கள் கஃபன் செய்தீர்கள்? நான் மூத்தா போக போறேன், நீங்க ரசூலுல்லாவுடைய மூத்த உங்க மடியில தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்தா ரசூலுல்லாவை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சீங்க, ரசூலுல்லாவை எத்தனை ஆடைகளால் நீங்கள் எல்லாம் கஃபன் செய்தீர்கள்? கேட்கறது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா நாயுடு கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்வார்கள், ஃபீ ஸலாஸதி அபுவாபின் ஃபீ ஸலாஸதி அஸ்வாபின் பீலின், 3 வெள்ளை ஆடைகளால் நபிகள் நாயகம் கஃபன் செய்யப்பட்டார்கள். லைஸ ஃபீஹா கமீசுன் வலா அமாமத்துன், அந்த வெள்ளை ஆடைகளில் கமீஸ்னா சட்டையும் இல்லை, வலா அமாமான என்ன? தலைப்பாகை. அந்த ஜனாசாவுல அந்த கஃபல்ல சட்டையும் போடல, தலைப்பாகையும் கட்டல. இப்படி வச்சு 3 வெள்ளை துணிகளால நாங்கெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாவை கஃபன் செஞ்சோம் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, மூத்த சஹாபி, யார்கிட்ட மார்க்கத்தை கேட்டாங்க? மகள்கிட்ட ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு மார்க்கத்தை படிச்சு வச்சிருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1696வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை சொல்றாங்க. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், யாருடைய எந்த மையத்தின் மூலமாக அந்த குடும்பத்தார்கள் அழுகுறாங்களோ அந்த அழுகையின் காரணத்தால் அந்த மையத்து அதாபு செய்யப்படுகிறது. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்க, அந்த மௌத்துக்காக குடும்பத்தார்கள் அழுதால் அழுகையின் காரணமாக அந்த மையத்து அதாபு செய்யப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்றது யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்றாங்க. இது ஆயிஷா நாயகி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அசந்து போயிட்டாங்க, ஷாக் ஆகி சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு இப்னு உமர், அல்லாஹ் இப்னு உமர் மீது அருள் புரிவானாக, ரசூல் சாசம் இப்படி சொல்லலையே,
ரசூலுல்லாஹ் சொன்னதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேற விதமாக தவறாக புரிந்து கொண்டார். தவறாக புரிந்து கொண்டு அறிவித்து விட்டாரே தவிர ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லையே. அந்த சபையில நானும் இருந்தனே. ஒரு யூதர் வஃபாத், ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒரு யூதர் வஃபாத் ஆகிவிட்டார். அவரை பார்க்கறதுக்காக எல்லாரும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் போனாங்க. அப்படி போனா அந்த யூதரை மூத்தா போயிட்டாங்கல்ல, குடும்பத்தார்கள் எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அவரோ மூத்தா போயிட்டாரு, அவரை அல்லாஹ் அதாபு செய்ய போறான். இவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தனித்தனியா பிரிச்சு சொல்றாங்க, அவர் மூத்தா போயிட்டாரு, யூதரு, மார்க்கத்தை ஏத்துக்கறல, அவருக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இருக்குது, இவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிரிச்சு சொன்னாங்களே தவிர அழுகையின் காரணத்தால் அதாபு செய்யப்படுறாங்க இப்படி சொல்லலையே. இதை இப்னு உமர் தவறாக புரிந்து கொண்டாரே. ரஹிமல்லாஹ் இப்னு உமர், அல்லாஹ் இப்னு உமருக்கு அருள் புரிவானாக அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டாரே, தவறாக அறிவித்திருக்கிறாரே. அந்த ஹதீஸை திருத்தியவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னால், அப்ப ஆயிஷா நாயகியுடைய மார்க்க ஞானம் என்ன, கல்வி என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸுகள் அழகான ஆதாரம். அப்ப எதுக்கு இதுகளை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய வளர்ச்சியில இந்த ஆயிஷா நாயகி மாதிரியான பெண்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல பெரிய பங்கு வகித்தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பெண்மணி இல்லையா, குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு பெண்ணை சொல்றான் இல்லையா, அப்புறம் நான் ஹதீஸ்ல ரெண்டு பெண்ணை சொல்லிருக்கிறேன். மூணாவது பெண்ணோடு இந்த குத்பாவை முடிக்கிறேன். மூணாவது பெண்மணி ஒரு முக்கியமான பெண்மணி. அவங்க யார் என்று சொன்னால் ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா. பேர் என்ன? ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அன்சாரிய பெண்மணி. இந்த அன்சாரிய பெண்மணிய அந்த அவங்களுடைய வயோதிக காலத்துல அவருடைய வீட்டுக்காரர் தலாக் சொல்லிட்டார். அவருடைய கணவருடைய பேர் என்ன என்று சொன்னால் அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபியுடைய பெண்ணுடைய பேர் என்ன? ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த காலத்துல மனைவியை தலாக்கு சொல்றதா இருந்தா கோவத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்தி கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாயின் முதுகை போன்றவள், என்னுடைய தாயின் முதுகை போன்றவள் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். அப்படி சொன்னால் என்னவாகிவிட்டதாக புரிந்து கொள்வார்கள்? தலாக்காகிவிட்டதாக புரிந்து கொள்வார்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்ட பிறகு ஒரு கோபத்தில் சொல்லிட்டாரே, அந்தி கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாயாரின் முதுகை போன்றவள் என்று இந்த அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுலாங்கிற பெண்ணை பார்த்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையா கோவப்படுறாங்க. நேரா எங்க வர்றாங்கன்னு சொன்னா, எங்க வந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க ஒரு சூரா வருதுங்க. சூராவுடைய நம்பர் 58வது சூரா. 58வது உடைய சூராவுடைய பேரே என்ன என்று சொன்னால் அல் முஜாதலா. முஜாதலா என்று சொன்னால் சண்டை போடுதல். சூராவுக்கு பேர் என்ன? சண்டை போடுதல், தர்க்கம் செய்தல், விவாதம் செய்தல் என்றே ஒரு சூரா குர்ஆனிலே இருக்கிறது. சூரா நம்பர் என்ன? 58வது சூரா. முஜாதலா, ஜிதாலு பண்றது, முஜாதலா பண்றது, முஜாதலாங்கிற ஒரு சூறா இருக்குது. இந்த அம்மா இவங்க தான் சண்டை போட்டாங்க, இவங்க தான் வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்க பேர் என்ன? ஹவுலா அப்படிங்கிற பெண்மணி. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கணவர் சொன்னவனே சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ், என் கணவர் இப்படி என்னை சொல்லிவிட்டார், ஆனால் அவரை என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அகல மாலி, என்னுடைய சொத்துக்களை அவர் சாப்பிட்டு இருக்கிறார், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, என்ன சொத்து பத்தெல்லாம் நான் வச்சிருக்கும் போது அகல மாலி, அப்ப மட்டும் என் சொத்து பத்துகளை அனுபவிச்சிட்டாரு. மட்டுமல்லாமல் வாஃபுனா ஷபாபி, நான் வாலிபனாக இருக்கும் போது, நான் அழகாக இருக்கும் போது என்னுடைய வாலிபத்தை எல்லாம் அனுபவிச்சாரு. ஓ நசர பத்னி, என்னுடைய வயிற்றை என்ன செஞ்சாரு? பிள்ளையால் நிரப்பினாரு. இதையெல்லாம் பண்ணிவிட்டு ஹத்தா கபரத்து சின்னி, என்னுடைய வயது அதிகமாகிவிட்டு நான் கிளவியா போயிட்டேன். காசு பணம் இருக்கும் போது காசு பணத்தை பயன்படுத்தினாரு, என்னுடைய அழக இளமையை பயன்படுத்தினாரு, என்னுடைய வயிற்று என்ன செஞ்சாரு? பிள்ளைகளால நிரப்பினாரு. நான் கிளவியா போயிட்டேங்கிறனால இன்கல என்னை கிளட்டி விட்டுட்டாரு. இதுக்கு மேல நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிளட்டி விட்டுட்டாரு. இது என்ன நியாயம்? இது சரியா? இப்படிதான் மார்க்கம் சொல்லுதா? யார்கிட்ட சண்டைக்கு போறாங்க?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேகமா வாக்குவாதம் பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையாவுடைய அந்த கோபத்தை, அந்த ஆதங்கத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னும் வாயு துறக்கல, பதில் சொல்லல, அமைதி காத்து அப்படியே கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா வேகமா பேசிவிட்டு அப்படியே கையை ஏந்துவாங்க. ரெண்டு கைகளையும் அப்படியே வாரத்தை நோக்கி அல்லாஹ்ட்ட ஏந்துவாங்க. அல்லாஹ்விடத்தில் ஏந்து சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக். அல்லாஹ்வே, இது விஷயத்தில் அவருடைய புகாரை நான் ஒன்னட்ட சொல்றேன். அல்லாஹ் அஷ்குனா ஷிகாயத்து பண்றது, அஷ்குனா ஷிகாயத்து பண்றது. இந்த ஷிகாயத்து, இந்த புகாரை நான் ரசூலுல்லாஹ்ட்டையும் சொல்லிட்டு ஒன்னட்டையும் ஷிகாயத்து பண்றேன் அல்லாஹ், ஒன்னட்டையும் புகாரை சொல்றேன் அல்லாஹ் என்று அந்த அம்மா யார் 3 முறை அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக் என்று சொன்ன உடனேயுமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் முஜாதலாவை இறக்குகிறான். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். கது சமி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹ், அந்த அம்மா சொன்னாங்கல்ல அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்குன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறான். கது சமி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் கேட்டு விட்டான். கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை உங்கள்ட்ட புகார் பண்ணாங்கல்ல, வ தஷ்தகி, அல்லாஹ்ட்ட ஷிகாயத்து பண்ணி உங்கள்ட்ட புகார் பண்ணாங்கல்ல, இதை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக, செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனமும், அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும் வ இன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வ ஸூரா வ இன்னல்லாஹ லஅஃபூன் கஃபூர் என்ற வசனத்தை சேர்த்து இறக்குகிறான். அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம், யார் உங்கள உங்களுடைய மனைவியை பார்த்து என்னுடைய தாயாருக்கு நிகர் என்று சொல்லிவிட்டார்களோ, அப்படி சொல்லிட்டா அவங்க அம்மாவா போயிட்டாங்க, இந்த உறவு ரத்தாயிருச்சுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்களோ, அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், மாஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவர்கள் உங்களுடைய தாய் இல்லை. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், உங்களுடைய தாயார் யார் என்று சொன்னால் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் உங்களை சுமந்தார்களோ, உங்களை பெற்றெடுத்தார்களோ அவங்க தான் தாய். தாயின்னா வயிற்றுல வச்சு சுமந்தாங்கல்ல, பெத்தெடுத்தாங்கல்ல, அவங்க தான் தாயை தவிர சும்மா நீங்க சொல்றனால தாய் ஆக முடியாது. வைன்னஹும் லயகூலூன முன்கரன், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வெறுக்கத்தக்க வார்த்தை. வஸூரா, இது என்னது? பொய்யான வார்த்தை. வைன்னல்லாஹ லஅஃபூன் அஃபூ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன உடனே தான் இந்த வசனமே, இந்த சூறாவே அருளப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்மா உங்களுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்லிட்டாமா, அவர் தப்பா செஞ்சிட்டாரு, உங்க உறவு ரத்தாகல, இது தப்பான ஒன்று அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு சஹாபாக்கள் அறிவிச்சாங்க. இனிமே இந்த லிஹாருங்குவாங்க, லிஹார்னா என்ன? இவருடைய தாயார் முதுகை போன்றவன் சொல்லி தலாக்கு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு ஒரு தப்பான ஒன்று இல்லை, கூடாது என்று சட்டம் அறிவிக்கப்பட்டது, வசனங்கள் வந்தது. அதற்கு யாரு காரணம் என்று சொன்னால், யாரு காரணம்? இந்த ஹவுலா பின்த் ஸஅலபா என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு பெண்மணிதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாமிய 2வது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹலீஃபாவாக இருக்கும்போது பெரிய பெரிய சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், அரசு அதிகாரிகளோடு வீதியில் போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா ஹலீஃபாவை பார்த்து, யா அமீரல் முஃமினீன் அப்படிங்குவாங்க, கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்குவாங்க. ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த கண்ணியத்தோடு அந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒரு ஓரத்திலே நிற்க வைத்து விட்டு இவங்களை நோக்கி போவாங்க. சொல்லுங்க அம்மா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சொன்னால் இந்த அம்மையார் சில கருத்துக்களையும் சில குறைகளையும் சில உபதேசங்களையும் இந்த ஹலீஃபா உமர் அவர்களுக்கு சொல்வார்கள். நீண்ட நேரம் பேசுவார்கள். நீண்ட நேரம் ஹலீஃபாவுக்கு என்ன செய்வாங்க? உபதேசம் பண்ணுவாங்க. நீண்ட நேரம் பேசிவிட்டு சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த அம்மா ஹலீஃபாவை அனுப்பிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நேரம் பேசிவிட்டு அந்த அம்மாவுடைய உபதேசத்தையும் கேட்டுவிட்டு அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் வெயிட் பண்றாங்கல்ல, அதிகாரிகள் நோக்கி போவாங்க. போனா அதிகாரிகள் ஹலீஃபாவை நோக்கி சொல்லுவாங்க, யா அமீரல் முஃமினீன் ஹபஸ்த ரிஜாலாத்தி குரைஷின்
நாங்கெல்லாம் குறைஷியுடைய பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களை நீங்க எல்லாம் காக்க வச்சிட்டீங்களே, இவ்வளவு நேரம் லேட் ஆக்கிட்டீங்களே. அலா ஹாதிஹில் அஜூஸ், இந்த வயசான பெண்மணிக்காக, ஒரு வயசான பெண்மணிக்காக நாங்கெல்லாம் பெரிய விஐபிகளை காக்க வச்சிட்டீங்களே என்று அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே ஹலீஃபா அவங்கள்ட்ட கேட்பாங்க, ததிரி மன் ஹாதிஹி, அந்த பெண்மணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் தெரியாது என்று சொன்னார்கள். ஹலீஃபா சொல்லுவாங்க, ஹாதிஹி ஹவுலா பின்த் ஸஅலபா, அவர்தான் ஹவுலா பின்த் ஸஅலபாவாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட பெண்மணி என்று சொன்னால், ஹாதிஹி இம்ராத்துன் சமி அல்லாஹு ஷக்வாஹா மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத்தின், இவருடைய புகாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ் இவருடைய புகாரை கேட்டான். அந்த அல்லாஹ் இவருக்கு பதில் சொன்னான். எந்த அல்லாஹ் இவருடைய புகாரை கேட்டு பதில் சொல்லி இவர் மூலமாக சட்டங்களும் சூறாக்களும் அருளப்பட்டதோ அந்த அம்மாவிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. நீங்க வெயிட் பண்றதை பெருசா நினைக்கிறீங்களே, அந்த அம்மா இலல்லைல், இரவு வரை என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால் நான் மிகுந்த கண்ணியத்தோடு அந்த அம்மாவுடைய கருத்தனை கேட்டிருப்பேன். இடையில தொழுகை நேரம் வந்தா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு தொழுகையை மட்டும் விடாம நான் தொழுதுருப்பேனே தவிர நான் நைட்டு வர அந்த அம்மாட்ட பேசியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பெண்மணி இந்த ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட சொன்னாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களை, எதுக்கு இதை சொல்ல வர்றான்னு சொன்னா, அப்ப இஸ்லாத்தின் பல்வேறு சட்டங்கள் அருளப்படுவதற்கு, பல்வேறு வசனங்கள், பல்வேறு சூறாக்கள் அருளப்படுவதற்கு யார் காரணமா இருந்தாங்க? இது மாதிரியான பெண்கள் காரணமா இருந்தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறிப்பாக நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ப வளர்ச்சிக்கும் பெண்கள் காரணம், வீழ்ச்சிக்கும் யாரு? பெண்கள் தான் காரணம். பல சமூகங்கள் அழிக்கப்படுறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? பெண்கள் தான் காரணமா இருந்தாங்க. அதனால இதுகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்படி இந்த ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, எப்படி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, அதுபோன்று இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம போன வாரத்துக்கு முந்தைய வாரத்துடைய துவா, போன வாரம் நான் இல்லை, சென்னைக்கு போயிட்டேன். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கந்திஷ்டியின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு துவாவை பார்த்தோமா இல்லையா? என்ன துவாவை பார்த்தோம்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மா அப்படிங்கிற துவாவை நம்ம போன வாரத்துக்கு முந்தைய வாரம் பார்த்தோம். இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அதே கந்திஷ்டியின் தீங்கிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற நாம் ஓத வேண்டிய துவாவை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 4403வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பது இந்த துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்து நோய்களிலிருந்தும், எல்லாவிதமான உயிரினங்களின் தீங்குகளை விட்டும், பொறாமைக்காரர்களுடைய கந்திஷ்டியின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து
அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான ஷிஃபாவை தந்தருள்வானாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துவாவை யாருக்கு ஓதி ஊதுனாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம இருக்குது. அவங்கள நோய் விசாரிக்க யார் வந்தது? வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த துவாவை, பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுஊதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக்ங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி ஊதுனாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே,